இப்போ வடகரி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷு சைட் டிஷ் தான் இது. இதுக்கு முக்கியமானது வந்து கடலைப்பருப்பு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஊற போட்டிருக்கணும். இது 1 கப் கடலைப்பருப்பை நான் 4 ஹவர்ஸ் ஊற போட்டிருக்கேன். இது நல்லா இப்போது ஊறி இருக்குது. இது வந்து என்னென்னா தண்ணி விடாமல் இதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் கொஞ்சம் போதுமான அளவு இந்த பருப்புக்கு ஏற்ற உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை அரைச்ச விழுதை வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அது வந்து தனியாக அந்த ப்ராசஸ் நீங்கள் அதை பார்த்துக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா சைமல்டேனியஸாக இதெல்லாம் போட்டு வதக்கலாம். இன்னொன்று ஒரு குயிக் ப்ராசஸ் என்னென்னா, ஒரு சின்ன குக்கர் இருந்ததுன்னா இந்த குக்கரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஆயில், குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆயில் உங்களுக்கு விருப்பமோ அந்த ஆயில் அவ்வளோ நீங்கள் குத்தின்றலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் விட்டுருக்கேன். இப்போது என்னென்ன போடணுன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் போடுறேன், 2 இலை, அதுக்கப்புறம் இதில் அப்படியே போட்டுடலாம் நீங்கள். அப்புறம் இது போட்டது வந்து சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம சாய்ஸ் தான். கடலைப்பருப்பு போடுறதுனால நான் கொஞ்சமாக நம்ம போடுறேன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், சாம்பார் மிளகாய் பொடி. இது தனித்தனியாக கூட விற்கிறது, நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சாம்பார் மிளகா பொடின்னு விற்கிறது. அப்படி இல்லைன்னா வீட்லேயும் நீங்கள் அரைச்சிக்கலாம். 1:1 தான். வரமிளகா ஒரு பங்குனா தனியா ஒரு பங்கு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது காரம் எவ்வளோ உங்களுக்கு வேணும். 2 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். இது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு இது ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகம் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே இங்கே போட்டாச்சு. இது வதக்கியும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் குயிக் அண்ட் ஈஸி மெத்தடில் நான் அது சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு 3 to 4 விசில் உங்களுக்கு நல்லா இது கொதித்து வந்துடும். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். 2த்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் இட்லி பாத்திரத்தில் வச்சு கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வடகடி ரெடி. இப்போ இது 3 to 4 விசில் நான் எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு மிக்சியில் கொஞ்சமாக உப்பும் பெருங்காயமும் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இந்த கையளவு நான் அதில் தண்ணி விட்டுருக்கேன். விட்டு இப்படி அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த பதத்துக்கு. இப்போது இது இட்லி தட்டில் வச்சுக்கலாம். 2 இட்லி தட்டில் நான் இந்த கலவையை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 2 தட்டில் சைமல்டேனியஸாக இட்லியும் இதில் விட்டுருக்கேன். இட்லிக்கு மாவும் இதில் விட்டுருக்கேன். இப்போது இதையும் வச்சு இங்கே வந்து குக்கர் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஏற்கனவே நான் குக்கர் வச்சு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வாட்டர் ஹீட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆவி வரைச்ச இதை வச்சேன்னா கொஞ்சம் அடியில் ஒட்டாது. இதையும் எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். இட்லி தட்டில் வைக்கிறச்ச இந்த ஹோல் வந்து அடித்தட்டில் அந்த குழியில் படுற மாதிரி வைக்கணும். இப்போ வச்சு இதை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 8 மினிட்ஸ் இது
நல்லா வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன 8 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக இப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும்போதே இப்படி உதிரியாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த குக்கரில் நம்ம 4 விசில் விட்டு இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கிரேவியை இந்த வானலில் விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நமக்கு போதுமான அளவு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். நான் இது டைம் சேவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே கூட கொதிக்க விடலாம். ஆனால் நார்மலாக நான் குக்கரில் வச்சு டக்குன்னு எடுத்துருவேன். ஈஸி டு குக். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் வேணுமோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் இது இதில் போட்டுக்கோங்க. இதை போட்டு கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு ஒரு கொதி வந்ததுன்னா உங்களுடைய வடகறி ரெடி ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொஞ்சமாக நான் வந்து அந்த இதில் மட்டும்தான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நான் மிக்சியில் அரைச்சேன் இல்லையா, அதில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடைசியாக சேர்த்துட்டுலாம். இப்போ பாருங்கள், இந்த வடகறி பதம் வந்துடுது. உங்களுக்கு வேணும்னா காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். நான் ஏற்கனவே 2 பச்சை மிளகாவும் போட்டேன், 1 ஸ்பூன் போட்டேன். இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. பட் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸை கொடுங்க. தேங்க்யூ.